ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆன்மீக பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த அன்பு வணக்கம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு கட்டத்தில் நின்று கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? சிவன் இருக்கார்னு சொல்றாங்க, அப்போ என்னையே இந்த நிலைமைக்கு விட்டுட்டார்? இந்த கேள்விக்கான பதில்தான் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை. இந்த கதையோட ஹீரோ ஒரு சாதாரண இளைஞன். பெயர் சுமன். சுமனின் வாழ்க்கை. சுமன் நம்ம மாதிரியே தான். அதிக பணமும் இல்ல, அதிக வசதியும் இல்ல. ஆனா மனசுல நம்பிக்கை, சிவன் மேல ஒரு சின்ன பக்தி, ஏதோ நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை, இவ்வளவுதான். ஆனா வாழ்க்கை அவனை சும்மா விடல. வேலை போச்சு, நம்பின நண்பன் ஏமாத்துனா, குடும்ப பொறுப்பு தலைக்கு மேல விழுந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு எண்ணம் தான் அவன் மனசுல. எங்க போறது, என்ன பண்றது, வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஒரு நாள் மனசு பாரமா இருக்கு, யாரிடமும் பேச முடியல. அப்படியே நடந்தே போய்கிட்டு இருந்தான் சுமன். நடந்தே நடந்தே அவன் அறியாமலேயே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டான். முதல்ல அவனுக்கு அது காடு மாதிரி தெரியல. அமைதி, பறவைகள் சத்தம், காற்று. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ நான் எங்க வந்துட்டேன்? சுற்றி பார்த்தா எங்க பார்த்தாலும் மரங்கள். வழி தெரியல, திரும்பி போக முடியல. இதுதான் வாழ்க்கை. நம்ம கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டே போகும்போது நம்ம எங்க போறோம்னு நமக்கே தெரியாது. வழி தேடி நடக்கும்போது திடீர்னு தடுமாறி ஒரு பழைய கிணற்றுக்குள்ள சுமன் விழுந்துடுறான். அம்மா, ஐயோ கடவுளே கத்துறான், அழறான். ஆனா மேலிருந்து யாரும் இல்ல. அந்த கிணறு ஆழம், சுவர் நனைஞ்சிருக்கு, ஏற முடியாது. அப்போதான் சுமன் வாழ்க்கையில முதல் தடவையா முழுசா உடைஞ்சான். நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? சிவன் இருக்காருன்னு சொல்றாங்க, அப்ப என்னை ஏன் இந்த நிலைமைக்கு விட்டுட்டார்? இந்த கேள்விக்கான பதில்தான் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை. இந்த கதையோட ஹீரோ ஒரு சாதாரண இளைஞன். பெயர் சுமன். கிணற்றிலிருந்து வெளியே வந்த பிறகு சுமன் நீண்ட நேரம் பேசவே இல்லை. மரத்தடியில் உட்கார்ந்தான். மூச்சு சீரானது, மனசு மட்டும் இன்னும் நடுங்கிக்கிட்டே தான் இருந்தது. அப்போ அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி: சிவன் என்னை காப்பாத்தினாரா, இல்ல நான் தான் தப்பிச்சேனா? காற்று மெதுவா வீசுச்சு, மர இலைகள் சத்தம். அந்த அமைதியில தான் ஒரு உண்மை அவன் உள்ளத்துக்குள்ள விழுந்தது. காப்பாத்துறது சிவன், வாழ வைக்கிறது நம்ம முயற்சி. காட்டிலிருந்து வெளியே வந்த சுமன் ஒரு அழகான பூந்தோட்டத்துக்கு வந்தான். எங்க பார்த்தாலும் வண்ண வண்ண பூக்கள். அதில் குறிப்பா சூரியகாந்தி பூ. மஞ்சள் நிறம், பெரிய இதழ்கள், சூரியனை பார்த்துக்கிட்டே நிக்கிற அந்த பூ. சுமன் மனசு திடீர்னு லைட் ஆயிடுச்சு. ஒரு பூ பறிச்சா என்ன, வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாமே. வெளியில நின்னிருந்த தோட்டக்காரரிடம் கேட்டான், ஒரு பூ பறிச்சுக்கலாமா? அவர் சிரிச்சு சொன்னார், பறிச்சுக்கோ, ஆனா சீக்கிரம். அந்த சிரிப்புக்குள்ள ஒரு அர்த்தம் இருந்தது. அது அவன் அப்ப புரிஞ்சுக்கல. முதல் பூ சிவன் தரும் முதல் அருள். முதல் சூரியகாந்தி பூ ரொம்ப அழகா இருந்தது. இதே போதும் அப்படின்னு நினைச்சான். ஆனா உடனே அடுத்த பூ கண்ணில் பட்டது. அது இன்னும் அழகா இருந்தது. இதைவிட நல்லது இருக்க போல முதல் பூவை விட்டுட்டு அடுத்த 2வது பூக்கு போனான். இதுதான் வாழ்க்கை. சிவன் முதல் வாய்ப்பை தருவார், ஆனா நம்ம மனசு இன்னும் நல்லது இருக்குமான்னு கேட்கும். 2வது, 3வது, 4வது. 2வது பூவை பார்த்ததும் 3வது, 3வது பூவை பார்த்ததும் 4வது. ஒவ்வொரு பூவும் முந்தையதை விட அழகா தெரிஞ்சுது. சுமன் மனசுக்குள்ள ஒரு குரல்: இதை விட இன்னும் நல்லது இருக்கும், அதை மட்டும் பறிச்சா போதும். அவனுக்கு தெரியல அவன் எவ்வளவு தூரம் தோட்டத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கான்னு. சிவன் எச்சரிக்கிற தருணம். திடீர்னு தோட்டக்காரரின் குரல் தூரத்திலிருந்து வந்தது. அம்மா, நேரம் ஆகுது. அந்த குரல் வெளியிலிருந்து வந்த குரல். அதுதான் சிவன் கொடுக்கிற எச்சரிக்கை. போதும்னு சொல்றார், திரும்புன்னு சொல்றார். ஆனா சுமன் கேட்கல. ஒரு பூதான், இன்னும் கொஞ்சம்தான். வெளியே வந்தபோது அவன் திரும்பி பார்த்தான். அந்த தோட்டத்தின் நுழைவு வழி ரொம்ப தூரமா இருந்தது. மனசு திடீர்னு பயந்தது. நான் எங்க வந்துட்டேன்? வழி எது? அப்போதான் அவன் கையில பார்த்தான். எந்த பூவும் இல்ல. முதல் பூவையும் பறிக்கல, 2வது பூவையும் பறிக்கல, 3வது, 4வது, அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. சிவன் சொல்லும் வாழ்க்கை பாடம். அந்த நிமிஷம் சுமன் அழவே இல்ல, அவன் சிரிச்சான். ஒரு கண்ணீரோட சிரிப்பு. சிவனே, நீ முதல்ல நல்லதுதான் கொடுத்த, நான் தான் அதை விட்டுறேன். அப்போதான் அந்த தோட்டக்காரர் அவனுக்கு பக்கத்துல வந்தார். மெதுவா சொன்னார், மகனே, வாழ்க்கையில முதல் வாய்ப்பு தான் சுத்தமானது. அதுக்கப்புறம் ஆசை நம்மள வழி தவற வைக்கும்.
அந்த வார்த்தைகள் சிவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மாதிரி சுமன் காதுல விழுந்தது. வீட்டுக்கு திரும்பினான் சுமன். அம்மா கேட்டாங்க, என்னடா இன்று முகம் சரியில்லையே? சுமன் சிரிக்க முயற்சி பண்ணான். ஆனா சிரிப்பு வரல. அந்த நாளே ஒரு செய்தி. ஏதோ அவன் முயற்சி பண்ண வேலை சாரி நாட் செலக்டட். அந்த ஒரு வரி அவன் உள்ள இருந்த கடைசி நம்பிக்கையையும் உடைச்சிடுச்சு. ஒரு நாள் சுமன் தனியா ஒரு கோவிலுக்கு போனா. யாரும் இல்ல, விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சிவலிங்கம் முன்னாடி அப்படியே உட்கார்ந்தான். எதுவும் பேசல, அழவும் முடியல. நீண்ட நேரம் கழிச்சு ஒரே ஒரு கேள்வி, சிவனே, நான் உன்னை நம்புறேன், ஆனா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? அந்த நிமிஷம் ஒரு குரல் இல்ல, ஒரு அதிசயம் இல்ல, ஆனா ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ள மெதுவா எழுந்தது. நீ என்ன நம்புறேன்னு சொல்ற, ஆனா உன் முயற்சியை நீ நம்புறியா? அந்த எண்ணம் சுமனை உலுக்கிச்சு. நான் முயற்சி பண்ணலையா? நான் போராடலையா? மறுபடியும் அந்த எண்ணம், நீ முயற்சி பண்ணின, ஆனா நீ தொடர்ந்தியா? சுமன் தன்னையே பார்த்தான். சில நாட்கள் முயற்சி, தோல்வி வந்ததும் நின்றது. மனசு உடைஞ்சதும் எல்லாத்தையும் கடவுள் மேல போட்டது. அந்த நிமிஷம் அவன் அழுதான், சத்தமில்லாமல், ஆழமா. சிவனே, நீ என்ன சும்மா விட்டு வைக்கல, நீ என்னை தயார் பண்ணிக்கிட்டு இருந்த. அந்த நாள் முதல் சுமன் ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணினான். நம்பிக்கை சும்மா காத்திருப்பதில்லை, நம்பிக்கை தினமும் உழைப்பது. சிவன் அருள் முயற்சிக்கு வரும் துணை. அவன் தினமும் ஒரே நேரத்துல எழுந்தான். சின்ன வேலைகள்ல இருந்து ஆரம்பிச்சான். யாரும் பாராட்டல, யாரும் கைத்தட்டல, ஆனா அவன் மனசு முதல் முறையா அமைதியா இருந்தது. அந்த நாள் முதல் சுமன் ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டான். என்ன நடந்தாலும் இன்று நான் உழைப்பேன். நாளை எப்படி இருக்கும், வெற்றி வருமா, பணம் கிடைக்குமா, அது எல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்ல. இன்று நான் என்ன செய்தேன், என் மனசு உண்மையா இருந்ததா, அதுதான் முக்கியம். காலை அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சுமன் எழுந்தான். அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இவ்வளவு சீக்கிரம்? சுமன் சிரிச்சான். சும்மாமா, மனசு எழுப்புச்சு. அது மனசு இல்ல, சிவன்தான். அவன் பெரிய வேலைக்கு போகல, பெரிய சம்பளம் கிடைக்கல, ஒரு சின்ன வேலையில ஆரம்பிச்சான். கைகளை அழுக்காக்கினான், உடலை களைத்தான், ஈகோவை ஒதுக்கினான். சில பேர் சொன்னாங்க, இவ்வளவு படிச்சிட்டு இதுக்கா? சுமன் எதுவும் சொல்லல. அவனுக்கு தெரியும், சிவன் சோதிக்கிறார். ஒரு நாள் அவன் மலைப்பாதையில நடந்து போகும்போது ஒரு மூதாற்றியை பார்த்தான். மூதாற்று சொன்னார், மகனே, மலை உச்சி ஒரே நாள்ல கிடைக்காது, ஆனா நடக்கிறத நிறுத்தினா ஒருபோதும் கிடைக்காது. அந்த வார்த்தைகள் சிவன் வாயிலிருந்து வந்த போல இருந்தது. உழைப்புக்கு கிடைக்கும் அமைதி. நாட்கள் கடந்தது. சுமனுக்கு பணம் அதிகமா வரல, ஆனா மனசு கனமா இல்ல. தூக்கம் நிம்மதியா இருக்கு. முகத்துல பயம் இல்ல. ஒரு நாள் அம்மா சொன்னாங்க, முன்னாடி நீ சிரிக்கவே இல்ல, இப்போ தினமும் சிரிக்கிற. அந்த வார்த்தை சுமனை கண்கலங்க வைத்தது. ஒரு காலை அவனுக்கு ஒரு அழைப்பு. நீங்க செய்த வேலை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பெரிய பொறுப்பு தரோம். அந்த நிமிஷம் அவன் கை நடுங்குச்சு. அந்த நிமிஷம் அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு குரல், நான் காத்திருந்தேன், நீ தயாரானதும் வந்த. காலம் ஓடிச்சு. சுமன் வாழ்க்கை இப்போ சீரான பாதையில் இருந்தது. பெரிய பணக்காரனாகல, பெரிய பதவியில இருக்கல, ஆனா யாரையும் பொறாமப்படல, எதையும் இழந்தோம்னு நினைக்கல. மனசு நிம்மதியா இருந்தது. அதுதான் சிவன் கொடுக்கிற பெரிய வரம். ஒரு மாலை சுமன் தனியா நடக்கும்போது ஒரு பழைய காடு வழியா போனான். அதே காடு, அதே அமைதி. அவன் நின்னு பார்த்தான். இங்கதான் நான் வழி தொலைஞ்சேன், இங்கதான் நான் உடைஞ்சேன். கொஞ்ச தூரம் போனதும் அந்த கிணறு. அவன் மெதுவா அருகே போனான். அந்த ஆழத்தை பார்த்து ஒரு நிமிஷம் மூச்சை நிறுத்தினான். அந்த இடத்துல அவன் பயப்படல, ஏன்னா இப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான். கிணறு கஷ்டம், காடு குழப்பம், நீர் சிவனருள், நீச்சல் மனித முயற்சி. அந்த நிமிஷம் அவன் சிரிச்சான். சிவனே, நீ என்னை அந்த நாளே காப்பாத்திட்ட. அவன் கண்ணை மூடினான். கோவில் நினைவு வந்தது, பூந்தோட்டம் நினைவு வந்தது, உழைப்பு, தோல்வி, அழுகை, நம்பிக்கை. அப்போ ஒரு தெளிவு. சிவன் வெளியில இல்ல, சிவன் உள்ளுக்குள்ள. தைரியமா நிக்கிற மனசு, தவறிலிருந்து கற்றுக்குற புத்தி, கஷ்டத்திலும் உழைக்கிற சக்தி. இதுதான் சிவன். சுமன் மெதுவா பேச ஆரம்பிச்சான். நீங்க இப்போ கஷ்டத்துல இருக்கலாம், வழி தெரியாம இருக்கலாம், சிவன் உங்க கூட இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க உழைக்க நினைக்கிற அந்த எண்ணமே சிவன் தான். நீங்க விழுந்ததும் எழ முயற்சி பண்ற அந்த மனசே சிவன் தான். சிவன் உங்களை தூக்கி வைக்க மாட்டார், கஷ்டத்தை மாயமா எடுக்க மாட்டார். ஆனா தாங்குற சக்தி தருவார், வழி காட்டுவார்.
சரணடைந்தவனை ஒருபோதும் நம்பிக்கை இழக்க விடமாட்டார். உழைப்பில்லாத நம்பிக்கை கனவு, நம்பிக்கையில்லாத உழைப்பு சுமை. இரண்டையும் சேர்க்கிறதுதான் சிவன் வழி. சுமன் கிணற்றை விட்டு மெதுவா திரும்பி நடந்தான். சூரியன் மறைய ஆரம்பிச்சது. வானம் ஆரஞ்சு நிறம். அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு மந்திரம், ஓம் நமசிவாயா. கேட்கிற உங்களுக்காகவும் அவன் இதை சொன்னான். நம்பிக்கையை விடாதீங்க, உழைப்பை விடாதீங்க. சிவன் உங்க கூட தான் இருக்கார்.